ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரசம் வைக்க போகிறோங்க. நெல்லிக்காய் ரசம் இதாங்க இன்றைக்கி வைக்க போகிறோம். முதல்லையே நெல்லிக்காய் ரசம் 2-3 தடவை வச்சுருப்போம், வேறு மெத்தடில் வச்சுருப்போம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பர் டேஸ்ட்டாக அருமையாக பண்ண போகிறோம். சூப்பரான இந்த நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வந்துடும். வாங்க இந்த நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 4 நெல்லிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 2 தக்காளியை 2ஆக வெட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானவுடனே இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போதே இது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரியணும். கடுகு சீரகம் பொரியும் போது இப்போ இது கூட ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துட்டு இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி நிறைய இருக்குங்க. ஸ்கின், ஹேர் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. எல்லா விழுதையும் ஃபுல்லாக சேர்த்துட்டு இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுங்க. இல்லை சூப்பாக கூட குடிக்கலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக உப்பு காரம் எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது மேலே பொடியாக கட் பண்ண அரைவாசி தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்ச புளியை கரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணியும் தக்காளியும் சேர்த்து நல்லா கொதி வரணும். புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். முதல்ல அப்படி லேசாக ஒரு தடவை கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு 3-5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ இது கொதிச்சிட்ருக்கும் போதே இது கூட பாருங்கள், முழுசாக ஒரு நெல்லிக்காயை சேர்த்துக்கிறேன். அப்படியே கட் பண்ணி மட்டும் விட்டுருக்கேன். ஃபுல்லாக துண்டாக பண்ணாமல் அப்படி கீறி விட்டு ஒரு நெல்லிக்காயை சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கூட இன்னும் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதி வரட்டும். இதில் 5 நிமிஷம் கொதிக்கும் போதே நெல்லிக்காய் அப்படியே நல்லா வெந்துடும், சாஃப்டாக வந்துடும். இந்த நெல்லிக்காய் அப்படியே பாதியாக கீறி விட்டு தான் போட்டிருக்கேன். அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே தொட்டோன்னு துண்டாக வந்துடும். சாப்பிடும்போது அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1/4 கப் அளவு துவரம்பருப்பை நல்லா குழைவாக தண்ணி விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக நெல்லிக்காய் அரைச்சி விட்டு ரசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை சூடாக சாதத்து மேலே போட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை சூப்பாக குடிக்கிறதுனா கூட குடிக்கலாம். இப்போ இது மேலே நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு பொங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணணும்னு இல்லை, நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வந்தோடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரசம் அரைச்சி விட்டு சூப்பராக பண்ணியாச்சு. சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.